மீனே மீனே, வாழ மீன், வஞ்சர மீன், சங்கரா மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், சுத்த மீனே மீனே. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. 5 அப்பா 2 மீனுங்க, என் ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. சின்ன பையன் கொண்டு வந்தாங்க, சின்ன பையன் கொண்டு வந்தாங்க. அத 5000 மாத்துனாருங்க, அதைய 5000 மாத்துனாருங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மாற மீன் நானுங்க, எறா மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற கிழங்கா மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. இந்த மண்ணான மீனை நினைச்சு மயங்கி இனிமேல் தெரியாதீங்க. பரலோகத்தை நிரப்புறதுக்கு ஆண்டவர் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி உங்களை குறிச்சு சொல்றாரு. போங்க, போய் மனுஷர்களை பிடிங்க, பரலோகத்தை நிரப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கல்லு காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. எஸ்ரானா நெகமியானா யா மேல கர்த்தர் கரம். எஸ்ரானா நெகமியானா மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா கூனிய என்று நிமிரச் செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா கூனிய என்று நிமிரச் செய்த நேசக்கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காடியா மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. அவர் மாதிரி நம்மெல்லாம் பெரிய ஆளு கிடையாது, அவரை மாதிரி பரிசுத்தவன் கிடையாது. ஆனாலும் அவர் நம்ம மேல அவருடைய கரத்தை வைக்கிறார். ஏன் தெரியுமா? எதிர்காலத்தை மாற்றுவதற்கு, உன் வியாதியை மாற்றுவதற்கு, உன் போராட்டத்தை மாற்றுவதற்கு. அதுக்கு பாத்திரவான் இல்லதான், அவ்வளோ நல்லவன் இல்லதான்.
ஆனால் கர்த்தர் என்ன அவருடைய கரத்தை எம்மால வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறாரே, என் எதிர்காலத்தை விரும்புகிறாரே. எவ்வளோ நல்லவர் என் ஆண்டவர். அதுதான் என் ஆண்டவர். உன்னை எங்கே இருந்தாலும் உன்னை தொட்டு உன்னை தூக்கி உன்னை ஆசீர்வதித்து நிறுத்துகிற கர்த்தர்.